முழங்கால் முட்டு வலி இது வந்து நிறைய பேருக்கு இருக்கு. கோவில்கள்லையோ மால்லையோ எனி காமன் பிளேஸில் நம்ம பார்த்தோன்னா இப்படி 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 சாஞ்சு சாஞ்சு நடப்பாங்க. அவங்களால முட்டி வலி தாங்க முடியாது. ஐயோ முட்டி வலிக்குது, கீழே உட்காந்து எழுந்துக்க முடியலன்னு சொல்லுவாங்க. முட்டி வலிக்குது, குனிஞ்சு கோலம் போட முடியலன்னு லேடிஸ் சொல்லுவாங்க. முட்டி வலிக்குது, கீழே உட்காந்து சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற போது இது போக்குறதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நீங்களே உங்களுக்கு பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம். எப்போவுமே வந்து ஒரு உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாக்க அதுக்கு முக்கியமான காரணம் மனசில் ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கும். மனசில் இஷ்யூ அட்ரஸ் பண்ணும்போது பரிபூர்ணமாக நமக்கு வந்து அந்த உடம்பு சரியாகிறத பார்க்க முடியும். ஏன் அப்படின்னாக்க உடல் என்பது மனதின் வெளிப்பாடு அப்படின்னு தான் நம்மளோட ஏன்ஷியன்ட் சயின்ஸில் அப்படி தான் பார்க்குறோம். அதோட அடிப்படையில் நான் இதை சொல்கிறேன். எனக்கு நான் இவ்வளோ வருஷமாக 25 வருஷத்துக்கு மேலே இதே வேலை பண்ணுறதுனால நிறையா பேரை தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புளை இவ்வளோ வருஷங்களில் பார்த்ததுனால ஒரு அரைவ் பண்ண முடியும். ஒரு விஷயம் இதுக்கு புலன் வந்து இப்படி இருக்குது, இதோட பேக்ரவுண்ட் இப்படி இருக்குது அப்படின்னு ரிசர்ச் மூலமாக தெரியறது. பர்சனல் ரிசர்ச் தான். அது வச்சு உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன் யாருக்கு முட்டி வலி வருங்கிறது சொல்கிறேன். உங்களை பக்கத்தில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் நடந்துக்கிற விதம் உங்களுக்கு பிடிக்கல, அவங்கள நல்ல சாத்தணும் போல கோவம் வருது, இல்லைன்னா ஏன் தான் இப்படி பண்ணுற அப்படின்னு பல்ல கடிச்சு நான் உங்களுக்கு சொல்லணும் போல இருக்குது. ஆனால் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. அது வந்து உங்களோட அந்த பர்சனோட உங்களுக்கு இருக்க உறவு பொறுத்து, அதாவது அது உங்கள் ஆஃபீஸ் கலீகாக இருக்கலாம், பாஸாக இருக்கலாம், வீட்டில் இன்லாஸாக இருக்கலாம், ஸ்பௌஸாக இருக்கலாம், உங்களோட நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களோ அவங்களா இருக்கலாம், மருமக மாமியார் கேட்கவே வேண்டாம், அந்த மாதிரி விஷயம் இருக்கலாம். சம்டைம்ஸ் பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்களா கூட இருக்கலாம். அந்த வீடு சொந்த வீடாக இருக்கும். இறங்கினா ஏறினா படிக்கட்டுக்குள்ளே உள்ளே வந்தால் கேட்டு உள்ளே வந்தால் வெளியில் வந்தால் அவங்கள பார்க்கணும். ஆனால் அவங்களோட ஒரு சுமூகமான சூழ்நிலையில் அப்படிக்கலாமான்னு இருக்குது. அந்த மாதிரி பல்ல கடிச்சுன்னு அப்படி சொல்கிற ஃபீலிங் இருக்குது இல்லையா, அதுதான் முட்டி வலிக்கு காரணம். அந்த மாதிரி இருக்கிற பர்சன் உங்கள் பின்னாடி உங்களோட அப்படின்னு ரொம்ப வருஷமாக இருக்காங்க, நீங்கள் ரொம்ப வருஷமாக பொறுத்துட்டிருக்கீங்கன்னா உங்களோட இடது காலில் வலிக்கும். இப்போ தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. ஆர் டெம்பரரியாக இப்போ ஆஃபீஸ் போகிறீங்க, அந்த மாதிரி ஒரு பர்சனை மீட் பண்ணுறீங்க, திரும்பி வீட்டுக்கு வந்துடுவீங்க, சுமூகமாக இருக்குது, அப்படி வச்சுக்கலாமே. ஸோ டெம்பரரிலி யூ ஆர் ஃபேஸிங் தட் பர்சன் அண்ட் யூ ஆர் கம்மிங் அவுட் ஆஃப் இட் அப்படின்னா வலது காலில், ஆர் இப்போ தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குன்னா வலது காலில் முட்டி வலி வரும். புரிஞ்சுட்டுங்களா? இது எப்படி போக்குறதுங்கிறதுக்கு மன ரீதியாக இஷ்யூவை கிளியர் பண்ணுறது மூலமா உடல் ரீதியான இருக்கிற பிரச்சனைகளும் சரியாகும். அப்படிங்கிறதுக்கு நம்ம மலர் மருத்துவத்தோட காம்பினேஷன் கொடுக்குறோம். அது இப்போது கொரோனானால யாரும் நேரம் பார்த்தெல்லாம் கொடுக்கறது கிடையாது. ஒன்லி பை கொரியர் ஆல் ஓவர் இந்தியா. தேவைப்படுறவங்க தேவைப்பட்டால் மட்டுமே காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆனால் இன்னைக்கு இப்போது நீங்களே உங்களுக்கு பண்ணிக்கக்கூடிய ஒரு ஈஸியான மெத்தட் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். செஞ்சு பாருங்கள். தயவு செஞ்சு இது பண்ணால் சரியாக போயிடுமா மேடம் அப்படின்னு கமெண்ட் போடாதீங்க. இது பண்ணால் சரியாக போயிடுமா அப்படின்னு கேட்டும் ஃபோன் பண்ண வேண்டாம். பண்ணி பாருங்கள். ஒரு வாரமாவது செஞ்சு பாருங்கள். மருந்து மாத்திரை இல்லாமல் நமக்கு நாமளே செய்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது வலது காலில் ப்ராப்ளம் இருந்தால் வலது கையில் பண்ண போகிறோம். இடது காலில் ப்ராப்ளம் இருந்தால் இடது கையில் பண்ண போகிறோம். எந்த ஏஜாக இருந்தாலும் பரவாயில்ல, மேல் ஆர் ஃபீமேல் பரவாயில்ல, நீங்கள் என்ன மாதிரி ஜாபில் இருந்தாலும் பரவாயில்ல. இதுக்கு எந்த விதமான உணவு பத்தியமும் கிடையாது, நேர கட்டுப்பாடும் கிடையாது. நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். வலது கை பிரச்சனை அப்படின்னா இது என்னோட வலது கை. வலது கையில் நடுவிரல், வலது நடுவிரல், வலது நடுவிரலோட 3 கோடு வரும். எல்லா கையிலையும் விரல்லையுமே 3 கோடு இருக்கும். நடுக்கோடு. இந்த நடுக்கோடை நான் க்ளோஸராக உங்களுக்கு காட்டுறேன். நடுக்கோடை நான் ப்ரெஸ் பண்ணுறேன் இன்னொரு கையால். ப்ரெஸ் லேஸாக பெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த விரலை ஸ்ட்ரெயிட்டாக விரைச்சி வச்சுக்க வேண்டாம், ரிலாக்ஸ்டாக கேஷுவலாக வச்சுக்கோங்க. பெண்ட் பண்ணின மாதிரி இருக்கிறதுல இப்படி எனக்கு முட்டி வலி இல்லை, அதனால் எனக்கு இதில் வலி ஃபீல் பண்ண முடியல சார், நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிறது. ப்ரெஸ் ரிலீஸ் சைடில் பண்ணியிருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ண போகிறேன். ப்ரெஸ் ரிலீஸ் சைடில், ப்ரெஸ் அண்ட் ரிலீஸ், அப்புறம் இங்கே சைடில் ப்ரெஸ் அண்ட் ரிலீஸ். அந்த என்டையர் சர்க்கிள் இருக்கு இல்லையா, அந்த கோடு மின்னியும் பின்னியும் இருக்குது, புறங்கையிலையும் இருக்குது, உள்ளங்கையிலே இருக்குது. அதை நீங்கள் ப்ரெஸ் ரிலீஸ் ப்ரெஸ் ரிலீஸ் எவ்வளோ தரம் பண்ணுறது? ஒரு 15 தரம். ப்ரெஸ் ரிலீஸ் ப்ரெஸ் ரிலீஸ் ப்ரெஸ் ரிலீஸ். ஸோ 15 தரம் பண்ணுறதுக்கு 15 செகண்ட் தான் ஆகும். நீங்கள் அப்படியே பிடிச்சி அழுத்திட்டு இருக்க வேண்டாம். எப்போல்லாம் பண்ணலாம்? ஒரு நாளைக்கு ஒரே ஒரு தரம் பண்ணுங்கள், எப்போ பாரு பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு தரம் பண்ணின போது உடலில் இருக்கிற சக்தி மாற்றம் நடக்கும், சக்தி ஓட்ட பாதையில் மாற்றம் நடக்கும். அது மாற்றம் நடந்து அது ஹீல் பண்ணும். அதுக்கு ஒரு 24 ஹவர்ஸாவது டைம் கொடுங்க. இன்றைக்கி காலையில் பண்ணினீங்கன்னா நாளைக்கும் காலையில் பண்ணிக்கோங்க. ஐயோ மேடம் காலையில் பண்ண மறந்துட்டேன், பரவாயில்ல மத்தியானம் பண்ணிக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு தரம் பண்ணால் போகிறோம். வலது காலில் வலி இருந்தால் வலது கையில் நடுவிரலோட நடு ஜாயிண்ட் பண்ண போகிறீங்க. இடது காலில் பிரச்சனை இருந்தால் இடது கையில் நடு ஜாயிண்டில் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி பண்ணுற போது
2 பக்கமும் வலி இருக்கு மேடம், என்ன பண்றது அப்படின்னா, ரொம்ப நாளா நம்ம பிரச்சனை இல்லை மாட்டின்ட்டோம்னு அர்த்தம். இடுப்பு வரையிலேருந்து ஆரம்பிச்சிடும், லோ பேக்லேருந்து ஆரம்பிச்சிடும். ஸோ 2 கையிலையுமே நீங்க பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு தரம், ஒரு விரல்ல 15 தரம் பண்ணா போறோம், இன்னொரு விரல்ல 15 தரம் பண்ணா போறோம். வலிக்கு தகுந்த மாதிரி கை சூஸ் பண்ணிக்கோங்க. திரும்பவும் அதை சொல்றேன், இது இல்லை முடிவே இல்லை அப்படின்னு சொன்னா மட்டும் தேவைப்படுறவங்க மலர் மருந்து வாங்கினா, நம்மளை சுத்தி இருக்கிற அந்த சூழ்நிலை இருக்கு இல்லையா, யாரை நம்மளை கடுகடுக்க வைக்கிறாங்களோ அவங்களே குணம் மாறிடுவாங்க, நம்மளை பாதிக்காது அதனால. ஸோ நம்மளோட உடம்பு முட்டி வலி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்க முடியும். இந்த முட்டி தேஞ்சிடுச்சு, அந்த கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகிடுத்து, எதுவுமே பதில் இல்லை, எதுவுமே தேவையில்லை. யாராக இருந்தாலும் இது ஈஸியாக பண்ணிக்கலாம், எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. சீக்கிரமாக செஞ்சுட்டு சீக்கிரமாக நீங்களே சரியாயிட்டு சந்தோஷமாக வெரி ஹாப்பி தேங்க்யூ ஒர்க் பண்ணிட்டுன்னு நீங்கள் கமெண்ட்டில் போட போகிறீங்கன்னு எனக்கு தெரியுது. உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், உங்களுக்கு யாரெல்லாம் கான்டாக்டில் இருக்காங்களோ பொதுநல கருதி எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி கூறி விடைபெறுவது வாழ்வியல் மருத்துவர் உமா வெங்கடாச்சலம். ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி ஆல் த டைம். பை பை.